இன்னைக்கு நம்ம கூட புதுசா அப்டேட் ஆன மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஆல்ஃபா வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த கிராண்ட் விட்டாரா பார்த்தோம்னா சிக்மா, டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஆல்ஃபா வேரியன்ட். இதுக்கு அடுத்து ஆல்ஃபா ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்டுமே இந்த கிராண்ட் விட்டாரால கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா ஆப்ஷனல் வேரியன்ட்ல அடிஷனலி உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது மட்டும் ஆட் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த கார்ல என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்ம கூட இருக்க கார் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஹைபிரிட் கிடையாது, இது வந்து ஸ்மார்ட் ஹைபிரிட் வேரியன்ட். ஸோ இந்த காருக்கு இப்போ புது ஜிஎஸ்டி நார்ம்ஸ் படி அந்த பிரைசிங்குமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோ டீடைலா சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி நெக்ஸாக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் மாருதி சுசுகியில் ஏதாவது கார் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க இந்த வேரியன்ட் தான் ஸ்மார்ட் ஹைபிரிட் வேரியன்ட். ஆல்ஃபால ஸ்மார்ட் ஹைபிரிட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் தான் மாருதி சுசுகி கொடுக்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 bhp அண்ட் 139 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் உங்களுக்கு வந்துருது. ஸோ இந்த இன்ஜின் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ இதே இன்ஜின் தான் உங்களுக்கு பிரெசாலையும் கொடுக்குறாங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் வைஸ் இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல இன்சுலேஷன் மெட்டீரியலுமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. பேனட்டும் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டான கிராண்ட் விட்டாரால ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து இப்போ மாருதி சுசுகிலே அடிஷ்னலாக உங்களுக்கு ஷோரூம் ஃபிட்மெண்ட்டாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்துட்டு எல்இடியில் வந்துடுது. ஸோ இந்த ஃபாக் லேம்ப் வந்துட்டு இந்த டிசைனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கிடைக்குது. எல்இடியில் தான் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவே எல்இடி டிஆர்எல்லாம் டெவலப் ஆகிக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அதே ஒரு கிரில் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் கிரில் வந்துடுது. க்ரோம் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி கார் பார்த்துருக்கீங்க, அதாவது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாராவை சொல்லலாம். ஸோ சைடில் இருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அலாய் வீலோட டிசைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ டியூவல் டோனில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60 or 17 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் நான் வந்துட்டு இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக் வேரியன்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து 17 inch வீல்ஸ் அப்படிங்கிறது இந்த கிராண்ட் விட்டாரால கிடைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm, 4.3 meters ஆஃப் லென்த் அண்ட் 2.6 meters ஆஃப் வீல் பேஸ். ஸோ நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த காருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலி இந்த கிராண்ட் விட்டாரால ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இதோட சஸ்பென்ஷன் தான். ரொம்ப 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 சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் இந்த காரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைடில் இருந்து நீங்கள் பார்க்குறப்போ இங்கே உங்களுக்கு அடிஷனலாக இந்த 360 degree பார்க்கிங் கேமராவுமே இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. சைடில் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஓவரேம்ஸ் பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். இது மட்டும் இல்லாமல் இப்போ அடிஷனலாக மேட் பிளாக் கலருமே மாருதி சுசுகிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு கேமரா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுவுமே இந்த 360 degree பார்க்கிங் கேமராக்காக தான். சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சர் பேசஞ்சருக்குமே வந்துடுது. பி பில்லர் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரேல்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துட்றாங்க. இந்த வேரியண்ட்டுக்கு சன்ரூஃப் கிடையாது. ஆல்ஃபா ஆப்ஷனல் வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். ரியர் வீல்லையுமே இந்த காரில் டிஸ்க் வந்துடுது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலி பழைய அலாய் வீலோட இந்த அலாய் வீலோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கிடைக்கும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் சைடில் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. ஸோ அந்த ட்ரிபிள் ஸ்லாட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் இதில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. ரியர்லையுமே இந்த காரில் ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் விட்டாரா பேஜிங், இந்த இடத்துல ஒரு கேமராவுமே வந்துடுது. அண்ட் ரியரில் வாஷர் இப்போ டிஃபகர் எல்லாமே கொடுத்துறாங்க. மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. அண்ட் ஸ்பாய்லருமே இந்த வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ், ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டை வந்து நம்ம 60/40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல், ஓ மை காட், ஸ்பேர் வீல் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஸ்பேர் வீல் நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக அது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் அது மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பூட்டில் பார்த்தீங்கன்னா லேம்ப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜனில் வந்துருது. அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் விட்டாரா ஆல்ஃபா வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,13,000 rupees எக்ஷோரூம் ப்ரைசிங் வருது. ஸோ இப்போ அந்த ஜிஎஸ்டி எஃபெக்ட்டுக்கு வந்ததுனால 15,53,000 rupeesக்கு உங்களுக்கு இந்த கிராண்ட் விட்டாரோட சிக்மா வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆன் ரோட்னு வர்றப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டுக்கு ஒரு 50,000 to 60,000 rupees ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு 19.70 lakhsக்குள்ளேயே வந்துட்டு இப்போ இந்த கிராண்ட் விட்டாராவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 20 lakhs ப்ரைஸ் ப்ராக்கெட்குள்ளேயே இந்த கிராண்ட் விட்டாராவோட ஆல்ஃபா வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காரில் வந்துடுது.
ஸோ இப்போ இந்த அடிஷனில் உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துறாங்க இந்த காரில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு லெதர் ஃபினிஷ் வந்துருது. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட டாப் அண்ட் வந்துட்டு இந்த ஆல்ஃபா வேரியன்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 இன்ச்சில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன், மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் அட்டன் டிக்ளைன் அந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் இந்த காரில் உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் சீட்டுக்குமே லெதர் அப்போல்ஸ்ட்ரி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் ட்ரிப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. இது ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டைம், டேட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருது. ஸோ லோ ஃபியூலுக்கான இன்ஃபர்மேஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இந்த காரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், இது நம்ம ட்ரைவ் பண்ணால் தான் அந்த டயர் ப்ரெஷர் ஒர்க் ஆகும். அண்ட் லைட்ஸில் போயிட்டோம்னா அது நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்குமே வந்துடுது. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம ஆம்பியன்ட் லைட்டிங்கோட லெவலையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 7 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் மோட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஆல் கிரிப் போகிறப்ப தான் அந்த ஸ்னோ மோட் அந்த மாதிரி மோட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டெரைன் மோட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயுமே இந்த காரில் கிடைக்குது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்துட்டு இந்த காரில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் கிடைக்குது. இது நம்ம ஆல்ரெடி மாருதி சுசுகியில் பார்த்தது தான். இதில் உங்களுக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே கிடைக்கும். ஸோ இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ இந்த மாதிரி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 360 டிகிரி வியூ காமிக்கிற மாதிரி வரும். இது வேணால் நம்ம இந்த மாதிரி வியூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கனாலுமே இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அண்ட் ரைட் சைடில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. இது அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்துடும். டிரைவ் இன்ஃபோ, அந்த ட்ரிப் இன்ஃபோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இதில் இருந்தே பார்த்துக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுலேருந்தும் அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் அதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார்னிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரது நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒயர்லெஸ் சார்ஜருமே இப்போ இந்த வேரியண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்துட்டு சிமிலரான ஒரு டிசைன் தான். மேலே வந்துட்டு பிளாக் கலர், இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இது சாஃப்ட் டச் மெட்டீரியல், இதில் டபுள் ஸ்டிச்சிங்கோட வந்துருது. அண்ட் இந்த சென்டர் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம்கான பட்டன் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு USB Type A சார்ஜிங் போட்டு வந்து அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்துடும். வென்டிலேட்டர் சீட்ஸுமே இப்போ அந்த காரில் அடிஷனலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த EV மோட், டிரைவ் மோட் அது ஸ்விட்ச் பண்ணதுக்கான பட்டன் வரும். அது வந்து ஹைப்ரிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வரும். இதில் அது கிடையாது. இதுதான் காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் கலர் தீமோடு இது கொடுத்துருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே லெதர் ஃபினிஷ் வந்துருது. இதுக்கு அடியிலையுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா இதில் கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கேமில் லேம்ப்ஸ் LEDயில் வந்துருது. ஸோ இப்போ இந்த காரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துருது. சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு டீசெண்டாக இருக்குது. இப்போ நான் FMல தான் ஒரு சாங் ஓடிட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலேயே நல்லாயிருக்கும். டீசெண்டான ஒரு அவுட்புட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன ஒரு இஷ்யூனா எல்லாமே உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், மியூட் எல்லாத்துக்குமே டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி ஃபாக் லேம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே OEMல வர மாதிரியே ஒரு பட்டன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்துட்டு மெஸ்ஸியாக தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. இந்த பட்டன்ஸ்லேயே அதை வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கிராண்ட் விட்டாராவோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிராண்ட் விட்டாரா ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் கார் தான், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காரும் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அடிஷ்னலி இந்த சன் பிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ மாருதி சுசுகிலேருந்தே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக வெளியில் அக்சரிலாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு குரோமில் தான் வருது. ஸோ உள்ளே உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் இந்த சீட் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிடைக்குது. லெக் ரூம் நீரம் எல்லாமே ஓகே தான். அண்டர் தி சப்போர்ட்
நல்லாயிருக்கு. ஸோ டீசெண்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூமே இருக்குது. என்னோட ஹெட்லாம் சுத்தமாக டச் ஆகலை. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். ஸோ இதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. கேபின் லேம்ப்ஸ் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் வருது அண்ட் அந்த சைடுமே கொடுத்துருக்காங்க. கோட் ஹூக் எல்லாமே இந்த காரில் வந்துடுது. ரியா சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துடுது. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் ரைடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த கிராண்ட் விட்டாரா எடுக்கலாம். ஸோ நீங்கள் பர்சனலி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பின்னாடியுமே உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ட்ரைவும் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ பின்னாடியுமே உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கிராண்ட் விட்டாரால். ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கிடைக்குது. ஒரு மேக்சின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரால இப்போ 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இப்போ பேசிக் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியரில் அந்த ஐசோபிக் ஸ்டைல் சீட் ஆங்கர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இப்போ அந்த காரில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. அண்ட் பாரத் என்கேப்லையுமே ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான் இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா. ஸோ ஃபைனலி நம்மளோட வேர்டிக்ட் ஆன் திஸ் கிராண்ட் விட்டாரா ஆல்ஃபா வேரியன்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட், ஸ்பேஷியஸ் அண்ட் ஆல்சோ ரிலேபிளான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராண்ட் விட்டாராவோட ஆல்ஃபா வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டில் நிறையவே ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த காருக்கு இப்போ 3 இயர்ஸ் ஒரு 1 lakh kilometers வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஆல்ஃபா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.